ஆண்டவர் நிறைய பேரை அழைச்சிருக்கிறாரு. ஆமென். நம்மளெல்லாம் தேவ ராஜ்யத்துக்கு அழைச்சிருக்கிறாரு. ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். ஆனா நம்மளை கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நமக்கு செக் பண்ண வேண்டியதுக்கு நம்ம மிக அவசியம். எப்படின்னா, நமக்கு ஒரு இன்டர்வியூக்கு போனோன்னா அங்கே வந்து முதல்ல என்ன செக் பண்ணுவாங்க? அழைச்சிருப்பாங்க இல்லையா? நமக்கு இதில் போடுவாங்க, பேப்பரில் போட்டு இந்த கம்பெனியில் இன்டர்வியூன்னு சொல்லி என்ன செய்வாங்க, நமக்கு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டாச்சா? கூப்பிட்ட உடனே எதுக்கு கூப்பிட்டாங்க உங்களை சொல்லுங்க பார்ப்போம். என்ன, நீ படிச்சிருக்கிற, பிஇ படிச்சிருக்கியாமா அப்படின்னு கேட்பாங்களா? என்ன எல்லாரும் அசையாத மரம் போல இருக்குதே. அப்போ படிச்சிருக்கியான்னு கேட்பாரு. அப்படிதானா? படிச்சிருக்கியான்னு கேட்டானா அது ஏன் படிச்சிருக்கியா, பிஇ படிச்சிருக்கியான்னு கேட்டுட்டு அப்படி விட்டுற மாட்டாங்க. அதில் இருக்கிற ஒவ்வொரு கொஸ்டின்ஸையும் கேட்பாங்க. சரியா? அதில் இருக்கிற கொஸ்டின்ஸை ஆண்டவர் இந்த அடிப்படையாக ஆண்டவர் அங்கே கேட்பாங்கல்ல, அந்த கம்பெனியில் போட்டால் கேட்பாங்க. அதை போல் நம்முடைய தேவன், நீங்கள் உண்மையிலே வேதத்தை கடைப்பிடிச்சி நம்ம அந்த வேதத்தை எல்லாம் வாசித்திருந்தா உங்களுக்குள்ள இந்த காரியங்கள் எல்லாம் செய்வதற்கு, அதாவது வேதத்தில் இருக்கிற காரியங்களை உங்களுக்குள்ள நீங்க நடப்பிக்கிறீங்களா இல்லையா என்று சொல்லி உங்களை என்ன செய்வாங்க, சோதித்து பார்ப்பாங்க இல்லையா? அது எப்படி? ஒரு கொஸ்டின் கேட்டா அதுக்குள்ள அர்த்தத்தை உங்களால சொல்ல முடியும். பைபிள் சொல்லுது ரெண்டு விதமா, ஆவிக்கேற்ற அர்த்தமும் இருக்குது, மாம்சத்தின்படி அர்த்தமும் இருக்குது. ஆமென். ரெண்டு அர்த்தம் இருக்கு. அதுதான் இங்கே தான் சிக்கல். எல்லா கிறிஸ்தவம் எங்கே மாட்டிடுறான் அப்படின்னா, பூமிக்குரிய மாம்சத்துக்குரிய கேள்வியை கேட்டால் வேத வசனத்தின்படி எல்லாம் அடித்து தள்ளிடுவாங்க. ஆனால் ஆவிக்குரிய காரியத்தில் கேட்டால் ஒன்றுமே பதில் சொல்ல தெரியாது. ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, யோவான்ல 1 யோவான்ல 3:4 நினைக்கிறேன், மூவர் சாட்சி கொடுப்பாங்களாம். ஜலம், இரத்தம், ஆவி. ஆமென். ஜலம், இரத்தம், ஆவி. இதுல ஜலம், இரத்தத்தை பற்றி நமக்கு நல்லா தெரியும். அந்த இரத்தம் நமக்கு பரிசுத்தப்படுத்தும் நல்லா தெரியும். நம்ம அதோட என்ன செய்துடுறோம், வாழ்க்கையை நிறுத்திடுறோம். பரிசுத்தப்படுத்த ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்தும் இயேசுவின் இரத்தம் அது சில நேரங்களில் அது பைபிள் சொல்லுது. வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு. அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்தை சுத்திகரிக்கிறார்ன்னு இருக்கு. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உங்களை இருதயத்தை சுத்திகரிக்கிறாராம். கேட்குறீங்களா? அல்லேலூயா. சுத்திகரிப்பின் ஆவியானவர் அப்படின்னு இருக்காரா? எத்தனை பேருக்கு தெரியும் அந்த வசனம்? சுத்திகரிப்பின். அப்ப இயேசுவின் ரத்தம் எப்படி செயல்படும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியின் மூலமா தான் செயல்படும். அல்லேலூயா. அதனால தான் பவுல் அடிக்கடி, நீங்கள் இயேசு வந்து இந்த அவர் பரலோகத்துக்கு போவதற்கு முன்பாக அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் எங்கே காத்துருங்க, கலிலேயாவை காத்துருங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் என்ன செய்யுங்க, காத்து இருங்கன்னு சொன்னாரு. வெறும் ரத்தத்தை மட்டும் கொடுத்துட்டு போவலையே, நீங்க காத்திருந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கன்னு தானே சொன்னாரு. அப்போ பைபிள் அப்படி சொல்லிட்டு, இது சொன்னது இயேசு. ஆமென். ஆவியான உங்களிடத்தில் வரும்போது நீங்க பலன் கொள்ளுவீங்கன்னு சொல்லுது இயேசு. சகல சத்தியத்துக்குள்ளே கொண்டு போவார்ன்னு சொல்லுது இயேசு. அப்ப ஆவியான வரும்போது அது என்ன, சகல சத்தியத்துக்குள்ளே கொண்டு போவார்? எழுத்தினால் அல்ல. அவர் சொல்றாரு, ஆவியானவர் அச்சாரமாய் அவரே உங்க இருதயத்தில் நீதியா இருப்பார்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பைபிள் சொல்லுது, ஆவிக்கேற்றபடி நீங்கள் நடந்து கொள்ளுங்கன்னு பைபிள்ல இருக்கு. ஆவிக்கு ஏற்றபடி. கேட்குறீங்களா? ஸ்தோத்திரம். அப்போ என்ன அப்படின்னா, நீங்க கொஸ்டின் கேட்கும் போது மாம்சத்தின்படி ஒரு வசனத்தை கேட்பான். பிசாசு வந்து இயேசுகிட்ட கேட்டான். என்ன கேட்டான்? வந்து உப்புரையில இருக்க டைம்ல, நீங்க மேல இருந்து கீழே தாழ குதியும், அப்போ உங்களை உன் கால்கள் இடராதபடி உனக்கு அதுக்கு என்ன சொன்னாரு கர்த்தர்? அட கடவுளே, அதை வாசிங்க பார்ப்போம். ஆவியானவர் நான் எடுத்த செய்தி எங்கேயோ, அது வேற எங்கேயோ செய்தி போகுது. பைபிளில் லூக்கா 4வது அதிகாரத்தில் எடுத்த அந்த வாசிங்களை முதல் சொல்லுவார், உன்னை அப்பத்து நீ என்ன செய்ய, இந்த கல்லை இருங்க பெரிய அர்த்தம், கல்லை அப்பா ஆக்கி சாப்பிடு அப்படின்னு சொல்கிறார். அது எப்படி சொல்கிறார்? தொடர்ந்து வாசித்து பாருங்க. பிசாசு நல்லா புரிஞ்சுக்கிடணும். அவன் என்ன கேட்கிறான், நீ தேவனுடைய குமாரன் என்று எனக்கு தெரியும், ஆனா நீ தேவனுடைய குமாரனா அப்படின்னு கேட்கிறார்.
ஆமென். இப்போ உங்களை வசனத்தின்படி ஒரு பிசாசு வந்து உங்ககிட்ட எப்பவுமே உங்ககிட்ட பிசாசு எப்படி வந்து பேசுவான்னா வசனத்தின்படி தான் பேசுவான். சில நேரங்களில் வந்து குழப்பி விட்டுட்டு போயிடுவான். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா ஆவியானவர் ஆவிக்குரிய விஷயத்தில் நிதானிச்சு பார்த்தாதான் அந்த வசனத்தினுடைய விளக்கம் என்ன செய்யும், புரிய வரும். அல்லேலூயா. இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவன் வசனத்தின் வச்சு தான் கேட்குறான், நீ தேவனுடைய குமாரன் ஆனால். அப்போ பைபிளில் அந்த இடத்துல அற்புதம் செய்ய விட்டானா தேவனுடைய குமாரன் இல்லாமல் போயிருமோ அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிருந்தா நம்ம நிரூபிக்கணும்னு அதில் அவர் நினைக்கவே. அதில் ஆண்டவர் பாரு நான் கல்லை அப்பா ஆக்கி சாப்பிட்டுருவேன் இப்போ பார்த்துக்கா நான் உனக்கு முன்னால் நிரூபித்து காட்டுறேன்னு அவ நினைக்கல. அவர் உடனே சொன்னார், என் பிசாசே நான் தேவனுடைய குமாரன்னு எனக்குள்ள தெரியும். எனக்குள்ள யார் இருக்கா, எனக்குள்ள ஆவியான பைபிள் சொல்லுது நீ தேவனுடைய ஆலயமாக இருக்கிற, நீ தேவனுடைய ஆலயமாக இருக்கிற, உனக்குள்ளே பரிசுத்த ஆவியான இருக்கிறான்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கொரிந்தியர்ல 3வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. சரிதானா? அப்ப ஆவியானவர் இங்க லீட் பண்றாடே. பிசாசு உன்னை வஞ்சிக்க பார்க்கிறான். நீ நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்குள்ள இருக்கிறவர் யார் என்று உனக்கு தெரியும். அல்லேலூயா. அவர் உடனே என்ன சொல்றார் அப்படின்னா சாப்பாட்டில் மட்டும் சாப்பிட்றதுனால பிழைக்கிறது இல்லை, வசனம்தான் ஒரு மனுஷனை பிழைப்பூட்டும்னு பேசுறார். இந்த சாப்பாடு வந்து என்ன செய்யுதுன்னா சாப்பிட்டது என்ன செய்யும், ஜலம் வழியாக பெயரும். அப்படி தானே இருக்கு, அப்படி பெயரும். ஆனால் நீ கர்த்தர் பரலோகத்துக்கு பிழைச்சு போடணும்னா பரிசுத்த ஆவியான உன்னிடத்துலேருந்து வசனம் மூலமாக பைபிள் சொல்லுது. யோவான் எப்படிப்பட்ட யோவான் 3வது அதிகாரம் சொல்லுது, வசனம் ஆவியாகவும் ஜீவனை. எதை எதிர்த்துனா வசனம் இருக்குது 6. அல்லேலூயா. செய்தி எங்கேயோ கொண்டு போறார் கர்த்தருடைய ஆவியானவர். ஆமென். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றார் வசனம் ஆவியாகவும் ஜீவனுமாய் இருக்கிறது. எத்தனாவது வசனம் எடுங்க, யோவான் 6 இருக்கு. அல்லேலூயா. தேடாவது. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் என்ன செய்யறாருன்னா வசனம் நமக்கு பிழைப்பூட்டுமா. அது எப்படி ஆவியானவர் உங்களுக்கு வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளே தேவன் நடத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லக்கூடாதா? அப்ப சத்திய ஆவியானவர் உங்களுக்குள்ள வருவார். சத்திய ஆவியானவர். அப்போ பிசாசு நம்ம மாம்சத்துல இருந்தா ஈஸியா என்ன செய்திருவான், எமோஷனல உண்டு பண்ணி விட்டுருவான். ஆவியானவருடைய தன்மை என்ன, நீடிய பொறுமை, வசனத்தின்படி வாழ்றதற்கு நிதானத்தை கொடுப்பான். இந்த இடத்துல இப்படிதான் கர்த்தருக்கு சித்தம் என்று அறிந்து செயல்படுவதற்கு தேவன் கிருபை கொடுப்பார். பாப்போமா? பைபிள் சொல்லுது, கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. தமிழ் அன்பு கூறுகிறவருக்கு ஆயந்த பண்ணது மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. கொரிந்தியர் எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அது மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. சரியா? அல்லேலூயா. மனுஷனுடைய இருதயத்தில் அது தோன்றாதான், நம்மளுக்கு நிறைய தோன்றும். அல்லேலூயா. அது டிஃபரண்ட். ஆவியானவர் நமக்கு நன்றி. அல்லேலூயா. அடுத்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினோம். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இயேசுக்குள்ள இருந்ததுனால அவன் அந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடுன்னு சொன்ன உடனே அவருக்கு தெரியும், இப்போ நான் என்ன செய்ய வேண்டும், இந்த கல்லை நான் அப்பமாக்கி சாப்பிட வேண்டுமா, இல்லைவென்றால் நான் இந்த இடத்துல என்ன செய்ய வேண்டும் என்று பிதாவுடைய உள்ளத்தை அவர் அறிந்ததுன்றதுனால சரியான பதிலை அவனுக்கு கொடுத்தான் சாத்தானுக்கு. நம்மளா இருந்தா என்ன செய்திருப்போம், அதுல நான் யாரும் தெரியுமா, உண்மையா கடவுளுடைய பிள்ளையாகும் பாரு பிசாசே நீ யாரு என்னை நிரூபிச்சு காட்டுறேன்னு என்ன செய்திருப்போம் நம்ம. கல்லு அப்பமாவதாக. அப்போ ஒருத்தர் இங்க இந்த இடத்துல இருக்கிறீங்க பாருங்க, அவனவன் தன் தன் வரிசையின்படி ரட்சிக்கப்படுவானா.
அப்ப தேவன் யாரை எப்ப கர்த்தர் உருவாக்கணும், எப்ப தொடணும், எப்ப கொண்டு வரணும், யாரை என்ன செய்யணும் நல்லா அவருக்கு தெரியும். ஆனா அதை நான் தெரிந்திருக்க வேண்டும், நீங்களும் உங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அதுக்கு தான் பரிசுத்த பைபிள் இருக்கு. எடுத்தீங்களா? அத யோவான்ல எடுத்தீங்களா? வசனம் ஆவியாகும் ஜீவன். ஆவி உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது அது ரோமரா. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனம் மாம்சம் உதவாதையா, சுய எண்ணம் நமக்கு நம்ம சிந்த உதவாதான். அதை வச்சு எங்க போக முடியாதான்? பரலோகத்துக்கு போக முடியாதான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் ஆவியானவர் உனக்கு உனக்குள்ள வந்துட்டாருன்னா உங்களுக்கு திடீர்னால நாம செய்ய போற காரியத்தை தடுத்து நம்ம இருதயத்தில் புதிய ஞானத்தை கொடுத்து அதுல செயல்பட வைப்பார். அதான் ஞானத்தின் ஆவியானவர். அல்லேலூயா. இந்த ஆவியானவர் நம்ம லீட் பண்ணாம நம்ம எல்லாம் பிரச்சனையில இருந்து தப்பி போக முடியவே முடியாது. நம்ம சிக்கிப்போம் வாயை கொடுத்து. அல்லேலூயா. ஆமென். வெளிப்படுத்துகிறவர் ஆவியானவர், வெளிப்படுத்துகிறவர், மறைபொருளை வெளிப்படுத்துகிறவர். அப்ப அந்த இடத்துல நீங்க நல்லா பாருங்க, இயேசு உடனே எமோஷனாகவே இல்லை, உடனே தன்னை ஸ்டாப் ஆக்கி நிதானப்படுத்தி அழகான வார்த்தை சொல்ல, அப்பத்தினால் மாத்திரம் இல்லை, தேவனுடைய வார்த்தையினால தான் நான் பரலோகத்துக்கு போக முடியும், தவிர எந்த காரணம் கொண்ட என்ன செய்ய முடியாது. என்ன நான் செயல்படுகிறதுனால, நான் சாப்பிடுறதுனால, நான் நல்லா இருக்கிறதுனால அல்ல. வசனம் தான், அந்த ஆவியானவர் தான். அதான் வசனம் எப்படி இருக்குதா? ஆவியாகவும் ஜீவனமாக இருக்கிறது. அப்ப நம்ம ஆவியில அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினாதான் இந்த வசனத்துடைய விளக்கங்கள் எல்லாம் புரியும். இல்லைன்னா இந்த உலக மக்களுக்கு புரியது போல தன் அது பைபிள் அழகா இருக்கும், கொரிந்தியர்ல இருக்கும். எப்படி இருக்கும்னா 2வது அதிகாரத்துல, மனுஷனுடைய ஆவி அன்றி மனுஷனுடைய எவைகளை அறிகிறார்களோ அப்படி போல, அப்படி தேவனுடைய ஆவியானவர், தேவனை ஒருவனும் தேவனுக்குரியவைகளை ஒருவனும் அறிய முடியாது. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. மனுஷனுடைய ஆவி மனுஷனுக்கு ஏற்றபடி சிந்திக்கும், தேவனுடைய ஆவி தேவனுக்கு ஏற்றபடி சிந்திக்கும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுருவை கர்த்தர் ஒரு இடத்துல கர்த்தர் சொல்வார், ஐயோ ஐயரே நீர் எங்க போக கூடாது, பெத்தேலுக்கு தானே, அல்லேலூயா, நீ போவே கூடாது. அப்போ தடுக்கிறாங்க. போனான்னா கர்த்தர் சிலுவையில் அரைஞ்சிருவாங்கன்னு தெரியும். உடனே தெரிஞ்ச உடனே அவன் ஸ்டாப் பண்றான், இறக்கப்படுறான். ஐயரே நீர் அங்க போக கூடாது, இப்படி விஷயம் உங்களுக்கு சம்பவிக்கவே கூடாது. ஆண்டவர் சொல்ற, அப்பாலே போ சாத்தானே, நீ சிந்திக்கிறது மனுஷனுக்கு ஏற்றபடி சிந்திக்கிற, தேவ சுத்தத்தை நிறைவேற்றுவதற்கு என்னை விலகி நெல்லு. பேதுரு, நீ மனுஷனுக்கு ஏற்றபடி சிந்திக்காதபடி தேவனுக்கு ஏற்றபடி சிந்தி. அப்போ நம்ம நிறைய இடத்துல மனுஷனுக்கு ஏற்றபடி சிந்திக்கிறோம், ஆனா தேவனுக்கு ஏற்றபடி சிந்திக்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லாரும் அப்படி பாக்குறியா? ஆனா இயேசு தேவனுக்கு ஏற்றபடி சிந்திக்க, ஒவ்வொரு பிசாசு வசனங்களை குழப்பும் போதும் அவர் ஆவியில இருந்தபடியினாலே, வசனம் அவளுக்குள்ள இருந்தபடியினாலே அவர் தெளிவாய் பதில் சொன்னார், தேவனுக்குரியவைகளை சொன்னார். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இன்டர்வியூ போனா அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் கேட்ட உடனே விஷயம் தெரியவே அழகா விளக்கி சொல்லுவான். இந்த வசனத்துடைய அர்த்தம் என்னன்னு அழகா விளக்கி சொல்லுவான். அதுல இருக்கிற தன்மை தெரியும், அதுல இருக்கிற ருசி தெரியும், அதுல இருக்கிற மேன்மை தெரியும், தேவனுடைய திட்டம் தெரியும். அதை தெரியாதவன் என்ன தெரியும் சொல்லுவான், மேலோட்டமா ஏதாவது கப்சா அடிச்சு விடுவான், தனக்கு மனசுக்கு தோன்ற விதத்தில், இல்லையா, இதான் இருக்கும் அப்படின்னு. அது அல்ல. தேவ ஆவியானவர் அழகாய் சத்தியத்தின்படி நடத்துவார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லக்கூடாதான்? அப்போ நீங்க எப்போ பார்த்தா நீங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன எப்படி ஏற்கிறார் பாருங்க. அவன் நான் பிள்ளைகள் பாடுற மாதிரி என்னால் பாட முடியாது. உங்க இருதயம் எப்படி இருக்கிறத அறிந்து தான் என்னால் பாட முடியும். பாருங்க, நான் பாடினா தேவன் உங்களோடு இணைய முடியாது. சில நேரங்களில் நான் நிற்கிறேன், ஆண்டவரே பாட ட்ரை பண்றேன், கத்த சொல்றாரு, அந்த பிள்ளைகள் மனவேதனையோடு இருக்கிறாங்க, என்கிட்ட பேச சொல்லு. நீங்க பேசணும்னு அத்தனை பேருடைய பாரம் அப்படியே போயிட்டு, எத்தனை பேர் சொல்ல முடியும்? தேவன் அற்புதம் செய்துட்டார். அதுதான் அந்த இடத்துல லீட் பண்ற. ஆண்டவரே என்னால பாட முடியலையேன்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு, என் பிள்ளைகளை பேச விடு.
அந்த இடத்துல நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்து கர்த்தர்ட்ட கேட்டு செய்யும்போது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உங்க விண்ணப்பத்துக்கு அத்தனத்துக்கும் பதில் வந்து விட்டது. அது அப்படியே நிறைவேறும். வேணா பாருங்க, அது அப்படி எழுதி வச்சிடுங்க, அது கரெக்டா நிறைவேறும். இது தேவன் பேச விடுன்னு சொன்ன அத்தனை பேருடைய கண்ணில இருந்து கண்ணீர் வந்தது. ரைட்டா இல்லையா? மனம் உடைந்து அழுதிங்களா இல்லையா? உங்க பாரத்தை அவ்வளவு கர்த்தர் இறக்கி வைத்து விட்டார். இறக்கி வைக்க உதவி செய்தார் ஆவியானவர். ஆவியானவர் எங்கேயோ அங்கதான் விடுதலையும் உண்டு. தேவனுக்கு ஏற்றவைகளை உங்களுக்கு அறிய முடியும், உணர முடியும். அடுத்தது கர்த்தர் அழகா பதில் சொன்னார். உப்புரையில கொண்டு போய் விடுறான் பாருங்க, வாசித்து பாருங்க. ஷட்டனா ஜெயந்துனா, அப்பா ஸ்தோத்திரம், நன்றி அப்பா. அப்பொழுது அவன் அவரை எருசலேமுக்கு கொண்டு போய், எங்க எருசலேமுக்கு யாரு கொண்டு போறான்? தேவன் கொண்டு அவர் இயேசு நடந்து போகல, அவன் கொண்டு போனான். எங்க? பிசாசு கொண்டு போறான். சில நேரங்களில் வனாந்தரத்துல சாத்தான் கொண்டு போய் விட்டுட்டு சொல்லுவான், ஏய் மலைக்கு மேல குச்சிட்டு ஆண்டு வசனத்தை நீ, அவன் என்ன கேட்கிறான்? வாசித்து பாருங்க. உப்புரை மேல் நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனான, எல்லாத்துக்கும் நீ கடவுளுடைய பிள்ளையா? கடவுளுடைய பிள்ளையா? நீ கடவுளுடைய பிள்ளைன்னா நீ இப்படித்தானே நடந்திருக்கணும். உங்களுக்கு கேள்வியை கொண்டு வரான். இந்த பிசாசு பழத்தை கொடுக்கும் போது என்ன கேட்டான்? இந்த பழத்தை புசிக்க கூடாதுன்னு சொன்னாரா? எப்பவுமே இந்த பிசாசு ஒரு கொஸ்டின்லயே தான் நிறுத்துவான், ஆன்சரை சொல்ல மாட்டான். ஆன்சரை சிந்திக்க விடுவான் உங்களை. அல்லேலூயா. இப்போ நீங்க சிந்திச்சிட்டீங்கன்னா அவுட்டு. ஆனா கர்த்தர் அவன் கேட்ட கொஸ்டினுக்கு நீ ஆண்டவர்கிட்ட போய் நின்று கர்த்தரிடத்துல கேட்டா, ஆண்டவர் கொடுக்கிற பதில பிசாசு ஓடியே போயிருவான். அவனுக்கு தேவை என்னன்னா உங்க சொந்த எண்ணத்துல கர்த்தர் செயல்பட விடணும். கையில பணம் இல்லாம நீ எப்படியாக நீ வாழ முடியும் அப்படின்னு சொல்லி கேட்பான். நீங்க என்ன சொல்வீங்க? ஆமா ஆமா உண்மைதான், பணம் இல்லாம வாழவே முடியாது. இதுதான் நம்முடைய தாட்டு. ஆனா நம்ம என்னைக்காவது ஆண்டவர் வனாந்தரத்துல கொண்டு நிறுத்தும் போது வயல்வெளியா மாற்றுவேன்னு சொன்னாரே, அந்த வயல்வெளியா மாற்றுவேன்னு சொன்ன ஆண்டவர் இடத்துல போய் நம்ம கேட்போன்னு என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? சோத்திரம். என்னால என்ன பாக்குதிய? ஆண்டவர் உங்ககிட்ட கேள்வி கேட்கிறாரு. பிசாசு உங்ககிட்ட கேள்வி கேட்டான்ல, அதே போல என்னிடத்துல வந்து கூப்பிட்டான். நான் மன உருக்கம் உள்ள கடவுள் இல்லையா? நான் இரக்கம் உள்ள கடவுள் இல்லையா? நீ கண்ணீரோட விதைக்க உன்னை கேவலப்படுத்தி உன்னிட்ட 1008 கேள்வி உன்னிட்ட நீ ஆண்டவருடைய பிள்ளையான்னு கேட்டான் இல்லையா? நீ வந்து இன்னைக்கு இந்த சங்கீத பகுதியை வாசித்தோம் இல்லையா? அப்படியே பிரச்சனை எல்லாம் அவரை சூழ்ந்து இருக்கும் போது அவன் தேவனை நோக்கி கூப்பிட்டான். தேவன் உடனே மறு உத்தரவு கொடுத்தார் என்று பைபிள்ல இருக்கிறது. நாம கொஸ்டினுக்கு நம்மள ஒரு விடைய கர்த்தர் தேடுகிறோம், அப்புறம் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு கர்த்தர் கைவிட்டாருன்னு சொல்லிடுறோம். ஹலோ, இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஏன் அப்படின்னா, நீங்க ஏன் அப்படி போய் ஆண்டவர் சமூகத்தில் இருக்க முடியலன்னா, கர்த்தர்ட்ட எப்படி பேசணும்னு தெரிய மாட்டேங்குது. ஆவிக்குரிய பிள்ளைகளே எப்படி தேவனிடத்துல பேசணும்னு சில நேரங்களில் தெரியாமல் போய் விடுகிறது. இப்போ புதுசாக வந்து வசனத்தை கேட்டு பழகிறவங்களுக்கு பாஸ்டர் என்ன சொல்கிறாரு மன்னம் புரியலையே அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் நான் இன்னைக்கு கேட்குறது மூப்பர்கள்ட்ட. நான் 20 வருஷமாக விசுவாசியாக இருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டு. அதான் மகளே, ஆண்டவர் கேட்குறார், மகனே உனக்கே அநியம். பைபிளில் இவர் ஒருத்தர் யோவான் 2வது அதிகாரத்தில் நிக்கோதேமுன்னு ஒரு மனுஷன் உண்டு, தெரியுமா உங்களுக்கு அவனுக்கு கதையை? அவன் யாருன்னா, அவன் ஒரு போதகர். சொல்லுங்களா போதகர்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, போதகர். அவன் வந்து இயேசுட்ட போய் கேட்கிறான், ஐயா ஐயரே, நாம் கர்த்தர் என்ன தேவ ராஜ்யத்துக்கு போகணும்னா நீ என்ன செய்யணும்னு கேட்கிறாரு. இயேசு சொல்றாரு, நீ மறுபடியும் பிறக்கணும். இவனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. சோத்திரம். பக்கத்தில் சொல்லுங்க, அவனுக்கு ஐயா மறுபடியும் பிறக்கணும்னா நான் எப்படி தாயின் வயிற்றுல நான் இருந்து மறுபடியும் போய் பிறக்க முடியுமோ? நான் ரொம்ப வயசான, எப்படி மறுபடியும் நான் தாயின் வயிற்றுக்குள்ள போக முடியும்? அப்படிதானே கேட்கிறாருங்க. உடனே இயேசு கேட்கிறாரு, நீ இஸ்ரவேல்ல எப்படியாக நீ போதகரா இருக்கிற? உனக்கு போதகர்னு சீட்டு தந்தது யாரு? இது நான் கேட்கலம்மா, இயேசு அங்க கேட்கிறாரா இல்லையா? அதை வாசிங்க பார்ப்போம். ஏன் நீ மறுபடியும் பிறக்கணும்னு சொல்லி உனக்கு அது விஷயம் தெரியாம இருந்தா நீ எப்படி போதகராகலாம்?
வசனம் தெரியறதுனால நீ போதகராயிரலாமா? நான் கேட்கல, இது நான் கேட்கல, இயேசு கேட்கிறார். நீ எப்படி போதகராக முடியும்? நீ போதகராகணும் இல்ல, நீ கற்றுக்கொள்ள வேண்டியவன். வாசிங்க பார்க்கலாம். இயேசு அவனுக்கு, நீ இஸ்ரவேலே போதகவனா இருந்தும் இவைகளை உனக்கு தெரியாதா? இது உனக்கு தெரியாதா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தெரியாதா? மூப்பர்களே, சபை மூப்பர்களே, சபையில் இருக்கிற மூப்பர்களே, மூப்பர்களே எல்லாரும் தலை குனிஞ்சிருந்தா எப்படி ஆகும்? மூப்பர்களே, நீங்கள் பதில் சொல்லும் போது ஆவிக்கு ஏற்றபடி இல்லை பதில் சொல்லணும். பாஸ்டர்கிட்ட போய், எப்படி பாஸ்டர் நாங்கள் ஆவிக்கு ஏற்றபடி பதில் சொல்ல வேண்டும்னு கேட்டா நான் என்ன கேட்பேன்னா, அப்படியானா நீ எப்படியாக மூப்பரா இருக்க தகுதின்னு கேட்பாரு. அல்லேலூயா. இது நான் இன்னைக்கு உண்மையிலே சொல்றேன், பிரசங்கத்தை நான் இன்னும் தொடரல, ஆவியானவர் எங்கேயோ கொண்டு போறாரு. அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, அடுத்தது கேட்கிறாரு பாருங்க, தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நான் ஒரு உண்மையை சொல்றேன் உனக்கு. சொல்லு, தொடங்க. நான் அறிந்திருக்கிறதை நான் பேசுகிறேன், நான் கண்டதை பரலோகத்தில் கண்டதை பேசுறேன். நீங்கள் எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு முன்ன நீங்க பார்த்தீங்கன்னா 3லிருந்து 4வது ஒரு வசனத்தை பார்க்கும்போது, நீங்கள் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்கவே முடியாதான். எப்படி? நீங்க அதை வாசிங்க. எத்தனாம் வசனம் அது? எத்தனாம் வசனம்? 5. வாசிங்க. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே. ஐயா, மெய்யாகவே மெய்யாகவே இங்க பிரவேசிக்க மாட்டான்னு முடிக்கல. இயேசு சொல்றார், மெய்யாகவே சத்தியமா சொல்றேன், நீ பிரவேசிக்கவே முடியாதுன்னு பேசுறாரு. நீ எவ்வளவுதான் நம்ம பைபிள் வாசித்திருந்தாலும், எவ்வளவுதான் மனப்பாடம் பண்ணி நம்ம படிச்சு வச்சிருந்தாலும், நம்ம பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு வேதம் சொல்லுகிறது. வசனம் ஆவியாகும் ஜீவனமா இருக்கிறது. அது ஆவிக்குரிய ரீதியா தான் அறிய முடியும் தவிர நம்முடைய சுய மூளையினால் அது அறிய முடியாது. அது ஒரு தரிசனம், மறைபொருள். மாம்சத்தினால் பிறப்பது அது மாம்சமா இருக்கும், ஆவியினால் பிறப்பது அது ஆவியா இருக்கும். அப்ப ஆவிக்கேற்ற ஒரு விஷயங்கள் இயேசுக்குள்ள இருந்தது. பைபிள்ல அவர் பிறக்கும் போதே அவர் நிழல் கொண்டது யாது? ஆவியானவர். ஆவியானவர் கன்னிமரியாள் மேல் நிழல் கொண்டார். அப்ப அவருடைய நிழல் நம்ம மேல படணுமா இல்லையா? நிழல் படணும், இல்லைன்னா ஆவியான நமக்குள்ள இருக்கே அது செய்யணும். அப்பதான் பிறக்கவே முடியும். ஆவியானவர் உங்களை பெற்றெடுக்கணும். எப்படி கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை ஒரு கரு உற்பத்தி ஆவதற்கு ஆவியானவர் தேவையோ, அப்படிப்பட்ட வசனம் உங்களுக்குள்ளே உற்பத்தியாவி வெளியில வர வேண்டும் என்றால் ஆவியானவர் செயல்பாடு உங்களுக்குள்ளே வேண்டும். இயேசு கிறிஸ்துவ கடைசியில் என்ன சொன்னா, அவர் சோர்ந்திருந்தாலும் அவருக்கு அதுக்கப்புறம் டயர்டா இருந்தார்னு இருக்கும், அடுத்தது அந்த டயர்டா இருந்தார்னு இருக்காது. தொடர்ந்து வாசிங்க லூக்கால, அந்த லூக்கால தொடர்ந்து வாசிங்க. நீ தேவனுடைய குமாரனானால் அப்படின்னு சொல்லி தாளை குதியும். ஏனெனில் அவன் சொல்றான் பாருங்க அழகா, ஏனெனில். ஏன்னு தெரியுமா? நீ கடவுளுடைய பிள்ளையாகும். நீ அப்படின்னே சொல்லுவான். எப்படி? நீ கடவுளுடைய பிள்ளையாகும். அவன் சொல்ற வார்த்தையை பார்த்தீங்களா? அவன் அழகா பேசுறான் பார்த்தீங்களா? நீ கடவுளுடைய பிள்ளை இல்லைன்னு சொல்லல, நீ பிள்ளை தான் அப்படின்னு தான் சொல்றான். நீ பிள்ளை தான். ஆனா மேல இருந்து தாளை குதியும். நம்மளா இருந்து என்ன செய்வோம்? வழி தெரியாது. ஆமாண்டவரே நீர் என்ன காப்பாத்திரும் குதிச்சிடும். ஆனா அங்க அவர் பதில் கொடுக்கிறார், வார்த்தையினால் பேசுகிறார். இந்த சர்ப்பத்தின் ஆவியை எதனால ஜெயம் கொள்ள முடியும்னா, பரிசுத்த ஆவியினால ஆலோசனையில தான் வசனத்தை வைத்து ஜெயிக்க முடியும். சொன்ன உடனே அப்படி செய்யணும் அர்த்தம் இல்லை. தேவன் நமக்குள்ள ஒரு ஆலோசகர் இருக்கிறார். அவர் என்ன செய்வார்னா உனக்கு கற்றுக் கொடுப்பார், இந்த இடத்துல என்ன பேச வேண்டும். அழகா ஒரு விஷயம் இருக்கிறது, வேதத்தில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் உங்களுக்கு கர்த்தர் வேத சாஸ்திரம் என்ன, உங்கள் ராஜாக்களுக்கு முன்பாக உங்களை கொண்டு நிறுத்தும் போது நீங்கள் என்ன பேச வேண்டும் என்று நினையாதிருங்கள், அவ்வேளையிலே ஆவியானவர் உங்களுக்கு பேச வைப்பார்.
அப்ப இயேசு கிறிஸ்துவிட்ட பேசுறது அவனுக்கு மனசுக்கு தோன்ற விதத்துல பேசல, அவன் ஆவியிலே நிதானித்து செயல்பட்டான். இது மனுஷனுக்கு புரியாம இருந்தாலும் அது தேவனுடைய காரியம். அல்லேலூயா. அந்த எந்த மனுஷனாலே அவனை நிதானித்து, என்ன எல்லாரும் பாக்குறிய, இது எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா? 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம், ஜென்ம சுபாவம் உள்ள எந்த மனுஷனும் ஆவிக்கேற்றவனை நிதானித்தறிய முடியாது. ஜென்ம சுபாவம்னா நீங்க ஆதாம் ஏவாளுடைய பிள்ளை, உலகத்தார் என்ற அர்த்தம். நீங்க காண்கிறதை பேசுகிறீர்கள், நாங்கள் காணாதவைகளை பேசுகிறோம். காணாதவைகளை நாங்கள் காணும்படி தேடுகிறோம், கண்டடைகிறோம், அதை பேசுகிறோம். ஆமென் சொல்லக்கூடாது. நீங்க காணும்படியா உங்களை இழுக்கிறோம். அல்லேலூயா சொல்லக்கூடாதா? நீங்க வந்து ஆகணும். நித்தியராஜன் போகணுமா? அப்ப தேடுங்க உங்களுக்குள்ளதை. தொடர்ந்து வாசிக்கலாம். தேவனுக்குரிய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாயிருக்கும். அவை ஆவிக்கேற்றபடி இருக்கிறபடினால் அவன் ஆராய்ந்து நிதானிக்க படுகிறதானவைகளால் அவைகள் அறிய மாட்டான். அப்போ கர்த்தர் இயேசு, நாங்க ஒரு கேள்வியை கேட்கிறோம் வைங்களா உங்ககிட்ட, அப்ப நீங்க பேசும்போது வசனத்தை பேசுவீங்க, ஆனா நாங்க கேட்டது வசனத்துடைய தன்மை என்னன்னு கேட்போம். இப்போ இன்டர்வியூ போனா நீ படிச்சதை கேட்பானா, எக்ஸ்பீரியன்ஸை கேட்பானா? எக்ஸ்பீரியன்ஸ். அம்மா நீ படிச்சதை பேசாதம்மா, அது என்ன, எப்படி அதை செயல்படுத்தணும்னு தான் கேட்பான். நம்ம கொஸ்டின் ஆன்சர் எல்லாம் இங்க தான், எங்க சர்ச்சுக்குள்ள. எங்க போய் சொல்லலாம்? நம்ம ஸ்கூல்ல கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லலாம். நீ கொஸ்டினுக்கு ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு தான் வேலைக்கே போக முடியும். அதுக்கு தான் 1 வருஷம் என்ன செய்யுது, ட்ரைனிங். வேலைக்கு போன பிறகு கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்ல முடியாது. நீ ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சராகவே நீ இருக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம பைபிள் வசனம் நல்லா தெரியும், மூளையில இருக்கு, செயல்பாட்டுல இன்னும் கொண்டு வரல். நிக்கோதேமே, நீ நல்ல வசனம் பேசுறவதான், நீ நல்ல வசனம் போதிக்கிறவன் தான், ஆனா நீ இன்னும் ஆவிக்கேற்றபடி இருக்கிற பார்வை இல்லையா? வேதம் சொல்லுது, இது வேதமாக சொல்லுது. இது நம்ம எண்ணத்துல இல்லைன்னு எல்லாம் சொல்ல முடியாது, வேதமாக சொல்லுது. அதை தேடிதான் ஆகணும் ஒருத்தனும். அதுதான் ஆவியானவர் இன்னைக்கு போதிக்கிறார் உங்களுக்கு. அல்லேலூயா. ஆமா. அப்ப ஆண்டவர் அந்த இடத்துல நான் என்ன கர்த்தர் சொல்ல வர்றார் அப்படின்னா, உங்க பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு. அந்த சொல்யூஷனை கண்டுபிடிக்கிற மூளையில வேலை செய்தா முடியாது. முழங்கால் போட்டு ஆவியானவர் செயல்படும் போது உன் பிரச்சனைக்கு என்ன செய்யணும், சொல்யூஷன் நிச்சயமா கிடைக்கும். அது எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தர் மாற்ற வல்லவரா இருக்கிறார். அதனால்தான் நீங்க ஆவிக்கேற்றப்பட்டவை இருக்கிறீர்களா? பரிசுத்த ஆவியில தினம் ஜெபித்து தேவனுடைய சமூகத்தில் இருந்து ஆவியிலே வசனம் வாசித்து ஆவியிலே கர்த்தரிடத்தில் பேசுகிறீர்களா? இருக்குமானா உன் பிரச்சனைக்கெல்லாம் எப்போவே சொல்யூஷன் வந்திருக்கும். கர்த்தருக்கு சோத்திரம். நமக்கு விட கிடைச்சிரும், நம்முடைய ஆன்சருக்கு கிடைச்சிரும். நமக்கு இந்த கொஸ்டின் இது ஆகுமா ஆகாது, ஆண்டவர் இந்த காரியம் நிறைவேறுமா இல்லையா, ஆண்டவர் சொல்லிடுவார், இது வேண்டாண்டா விட்டுரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் என்ன சொல்றாரு, அவருடைய மைண்ட்ல என்ன இருந்திருக்கும், இவனை இன்னைக்கு நிரூபிச்சு காட்டணும். ஏய் நான் சாடுவோம் பாரு, நான் கையை பிடிச்சி என்ன தெய்வம் கர்த்தர் என்ன தேவன் தூக்கி எடுப்பாருன்னு இயேசு பேசி இருக்குதா நினைச்சிருப்பாரு. ஆனா அந்த இடத்துல பிதா என்ன சொல்றாரு, நீ அப்படி செய்யாத, அது செய்வதற்கு நாங்க உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், ஆனா இவனுக்கு சரியான பதிலடி தான் கொடுக்கணும்னு சொல்றாருங்க. அவன் வசனத்தின்படி வந்ததுனால, முட்டா பையன் பிசாசே, உனக்கு நீ உனக்கு ஒன்றும் தெரியாது, நான் கற்றுத்தாரேன், நீ காணாதவைகளை பேசுற, நான் காண்றத பேசுறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு, உடனே மேல இருந்து கீழே குதிக்கல. ஆனா ஆண்டவர் அழகா ஞானமாய் பதில் சொல்லுகிறார். தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாமே. பரீட்சை செய்ய கூடாது, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. சிலர் என்ன செய்யுமா, ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சாக நான் என்ன செய்ய கடன் வாங்குறேன். எவ்வளவு நீ முட்டாள். கர்த்தர் சொன்னாரா? கர்த்தர் சொன்னாரா? ஆண்டவர் சொன்ன வாங்க, அது கர்த்தரோட முடியும்.
விசுவாசம் வைக்கிறது இல்ல, ஆவியில தேவனிடத்துல கேட்கணும். நீ நம்ம கேட்க தேவன் பேசுவார். ஆண்டவர் இது ஆகுமா ஆகாதா, நான் அதை செய்யணுமா செய்யண்டாமா. ஆண்டவர் இன்னொரு வழியை வச்சிருப்பார், ஆகாருக்கு வச்சதை போல. ஆகாருடைய நிலைமை என்னன்னா, பிள்ளை செத்து போவும், அவளுக்கு வழி தெரியல, செத்து போவனே நினைச்சா. ஆனா தேவன் அந்த இடத்துல இடைப்பட்டார், அவள் கண்களை திறந்தார், அவள் கர்த்தர் மறைப்பொருளை கண்டுபிடித்தாள். பக்கத்துல சொல்லுங்க, நீங்க எந்த காரியமா இருந்தாலும் சொல்யூஷன் தெரியாததுக்கு முழங்கால தான் நிக்கணும். இப்ப என்னுடைய லைஃப்ல கூட நான் கர்த்தர் முழங்கால நின்றால் எனக்கு தெளிவாயிரும் மண்டை. எந்த மனுஷனுடைய எனக்கு தெரியும், இந்த ஓட்டம் தான் எனக்கு, இந்த ஓட்டத்துல தான் நான் முடிக்கணும்னு எனக்கு தெரியும். அந்த ஓட்டத்துல நான் முடிப்பதற்கு எனக்கு தெளிவாயிரும். நான் போற ரோடு இதுதான், இந்த ரோட்ல அது இல்லை, இந்த ரோட்ல அந்த உலக பங்கு இல்ல. ஆண்டவர் லேவிட்ட சொல்றாரு, உனக்கு உலகத்துக்கும் உனக்கும் ஒரு பங்கும் இல்லை, நானே உனக்கு பங்காயிருப்பேன். நீ எல்லாரும் வாழ்றது போல உன்னால வாழ முடியாது. அப்ப லேவி கோத்திரத்துக்கு தெரியும், கண்டிப்பா தேவன் சொல்றத நான் வாழன்னு தவிர எனக்கு சுய இஷ்டன்படி வாழ முடியாது. ஏன் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எந்த கோத்திரம்? ஒன்னு லேவி கோத்திரமா இருக்கணும், இல்ல ஆசாரி கோத்திரமா இருக்கணும், இல்ல ராஜாவா இருக்கணும். எப்படி மூணுல எதுல ஒண்ணுங்க? உங்களுக்கு எல்லாம் தூங்குதுங்க. சோத்திரம், உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் சொன்ன விழித்திருங்கன்னு சொன்னா நம்ம இருதயம் விழித்திருக்காம இருக்கு. இருதயம் விழித்திருந்தா நமக்கு தூக்கம் வராது. இருத்தி கையை பிடிச்சு சொல்லுங்க, தூங்காதீங்க, இருதயம் விழிப்பா இருக்கட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை நல்லா பிடிச்சிடுங்க. உங்களை கர்த்தர் காப்பாத்தி கொண்டு போவதற்கு தேவன் நாங்க பேசுறோம். இதுல இருந்து கர்த்தர் இல்ல நான் இப்படிதான் இருப்பேன்னு சொன்னா அது யாருக்கு நஷ்டம்? நிக்கதேமு அவன் சொல்லல, அவன் அறிய வேண்டும் என்று. அவன் பாருங்க, அவன் போதகர இங்க சில நம்ம போதகரா இருந்தா நான் சொல்லதான் கரெக்ட்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பேசினாலும் கேட்க மாட்டான். ஆனா நிக்கதேமுக்கு நல்ல குணம் இருந்தது, அவன் கற்றுக்கொள்ளணும் என்று வாஞ்ச இருந்தது. நான் வேதத்தை தெளிவாய் தெரிய வேண்டும் என்று வாஞ்ச இருந்தது. தேவனுக்குரிய காரியங்களை கத்த நிதானித்து அறிய வேண்டும், ஆவிக்கேற்றவைகளை நான் நிதானித்து அறிய வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்படியாக இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறார், எப்படி இவருடைய தேவனோடு இருக்கிற ஸ்லாக்கியம் எப்படி அவனுக்கு கிடைத்தது. நிக்கதேமுக்கு இப்படிப்பட்ட உறவு வேணும் என்று ஆசைப்பட்டதுனால அவன் போதகன் என்று மறந்து தன் தாழ்த்தி இயேசுகிட்ட கேட்கிறான், ஆண்டவரே நீ ஏன் பின்னால வான்னு சொல்றார் இயேசு. உனக்கு நான் கற்றுத்தர்றேன், நீ என் பின்னால வா. வஸ்து அது இருக்கா இல்லையா? அது இருக்காக்கல. ஃபைனலா என்ன சொல்றாரு, நீ என் பின்னே வா. நீ போதகனா இப்ப இருக்காத, கற்றுக்கொள்ள என் பின்னே வான்னு சொல்றாரு. இருக்கா யோவான் 3 அல்லேலூயா இருக்கா? வாசிங்க. கடைசி சொல்வார் இயேசு, என் பின்னே வா. சரி, ஓகே, அல்லேலூயா, ஆமென். கையை பிடிச்சு சொல்லுங்க, இயேசுக பின்னால போனோம். இயேசுக பின்னால எப்படி போனோம்? வசனத்தை கடைப்பிடிச்சு தான் வர முடியும். வசனத்தை கடைப்பிடிச்ச என்ன கர்த்தர் வாஞ்சை உள்ளவனை தேவன் என்னிடத்தில் அவன் வாஞ்சியா இருக்கிறபடினாலே அவனை விடுவிப்பேன். ஆவியானவர் வந்தா உங்களுக்கு விடுதலை. ஆவியானவர் எங்க உண்டோ அங்க விடுதலை. அல்ல, புரியுதா இல்லையா? ஆண்டவர் அழகா டீச் பண்றாரா இல்லையா? படிச்சிருவீங்களா? படிக்கிறது சொல்லல, ஆவியில வளரணும், ஆவிக்கேற்ற உணர்வுல வளரணும், ஆவிக்கேற்ற சிந்தையில வளரணும். சொந்த சிந்தை எப்பவுமே மரணத்துக்கு கொண்டு போய் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆவியின் சிந்தையோ உயிர்ப்பிக்கும். உங்களை கற்றுக்கொள்ளுங்க. உங்க மூளையில அம்மா ஆண்டவர் பெரிய பந்தி ஆயத்தப்படுத்தி வச்சுட்டு பெரிய பிரியாணி, சிக்கன், மட்டன்னு, பீஃப் யார் யாருக்கு பிடிக்கணும் ஒவ்வொருத்தையும் நினைச்சு 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 செய்து வச்சுட்டு பந்திக்கு வான்னு கூப்பிட்டா நம்ம மூளைக்கு இடம் கொடுத்துட்டோம். ஆண்டவர் சபை கூடுதலை விட்டு விடாதீங்கன்னு சொன்னார். அவர் எந்த காரணம் கொண்டு சாத்தான் இவர்கிட்ட கேள்வி கேட்க கேட்க அவர் கர்த்தர் தேவனோட இணைஞ்சாரு தவிர அவர் சொந்த எண்ணத்துக்கு இயேசு இடம் கொடுக்கவே இல்லை.
சொந்த எண்ணத்துக்கு இடம் கொடுக்கவே இல்லை. பக்கத்தில் பார்த்து இது யாருக்கோ தேவை, எனக்கு யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காரு, இந்த வசனத்தின் மூலமா யார்கிட்ட பேசுறாருன்னு தெரியல, ஆனா தெளிவா தெரியுது யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கிறாரு. எத்தனையோ பேருக்கு குழப்பத்துக்கு ஒரு பதிலை கொடுத்துட்டே இருக்கிறாரு. அவர் எல்லா கொஸ்டின்ஸுக்கும் அவர் மூளைக்கு இடம் கொடுக்கல, இருதயத்தில் ஆவியானவருக்கு இடம் கொடுத்தார். இதில் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு நான் என்ன சொல்றேன்னு புரியும். ஆமேன்ல கூட தான். ஆமேன். அடுத்ததா என்ன சொல்றான் சாத்தான்? உடனே என்ன செய்யறான்? இந்த ரெண்டுலயும் அவன் கர்த்தர் என்ன செய்யல, கர்த்தர் சிக்காத்தோட இவன் எல்லாம் ஆவிக்குரிய காரியத்துல இயேசு தெளிவா இருந்த உடனே அவன் ஆசையை தூண்டுறது மாதிரி பேசுறான் பாருங்க. பக்கத்துல பாத்துக்கோ, தாழை குதியன்னு சொல்லிட்டாரு, அற்புதம் செய்யன்னு சொல்லி. இப்போ அவன் ஆசையை மூன்றாவது என்ன செய்யறான்? ஆசையை தூண்டுகிறான். முச்சடிகள் விழுந்த விதை ஆசையை தூண்டி விடுறான். உலக ஆசைய என்ன, இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாம் பாரு இயேசுவே, பாரும் பாரும் பாரும். நம்மள என்ன செய்யணும்? ஹலோ, கேட்குறீங்களா? நான் வசனத்தை பேசுறேன்னா இல்லை சொந்த கதையை விட்டுட்டு இருக்கேனா? ஐயா கொஞ்சம் வசனத்தை கவனிங்க. சொல்லுங்க, கவனி. அல்லேலூயா. பிள்ளை இருக்கட்டு, நேர பாரு. அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவ அடுத்தது என்னன்னா, எல்லாத்தையும் பாரு, எல்லாத்தையும் பாரு, உலகத்துல மேன்மையை பாரு. நான் சொல்லல, பைபிளை வாசிங்க, அப்பதான் கரெக்ட் ஆகும். அப்புறம் நான் ஏதோ கதை பேசுறேன். பிசாசு எங்க கொண்டு போய், எங்க பிசா யாரு கொண்டா? கத்தரை கொண்டு போனாரு. பிசாசு பிசாசு கொண்டு போய் என்ன சொல்றாரு? அந்த ஜுவல்ஸை பாரு. அல்லேலூயா. அந்த வைரத்தின் பாரு. அல்லேலூயா. ஏதோ ஒன்று நமக்கு தேவையானது கற்று தரட்டும், ஆனா அதை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது? நமக்குள்ள அதுக்காக வாழக்கூடாது. அந்த நகையவான சிலவங்க சொல்லுவாங்க, எனக்கு லட்சியமே என்ன? சோத்திரம். என் லட்சியமே நான் எப்படியாவது கார் வாங்கணும். எனக்கு ஒரு தம்பி அடிக்கடி சொல்லுவான் சின்னதுலே, அண்ணா நான் சம்பாதிச்சு இந்த கார் தான் வாங்குவேன். அவங்க அப்பா ஒன்று அவர்கிட்ட நல்ல பணம் உண்டு, நான் வாங்கி கொடுக்க மாட்டாரு. எங்க அப்பனுக்கு முன்னால நான் இந்த மாதிரி ஒரு காரை வாங்கி கொண்டு நிறுத்துவேன் அப்படின்னு. ஆனா அவன் வளர வளர இப்ப பைசைச்சலாக்க மாட்டேங்கிறான். இப்ப அவனுக்கு அந்த கஷ்டம் தெரியுது, நஷ்டம் தெரியுது. ஒவ்வொரு காசும் இப்போ அவங்க அங்கிள் சொல்றாங்க, நீ இப்ப வாங்கு, வேண்டாம், ஏன்னா இது தேவை இல்லாதது, இது தேவையில்லாத செலவு, தேவையில்லாத மூளைச்செலவு. ஆமீன். இருக்கிறது போதும் என்ற மனதோடு இருக்கிறது நிம்மதியா இருக்கிறேன். இப்ப அவன் எதை தேடுறான்? நிம்மதியை தேடுறான், பலவீனத்தை தேடவே இல்லை. இயேசு பாருங்க, அவர் ரொம்ப நிம்மதி சமாதானத்தை தேடினார். எத்தனை பேருக்கு சமாதானம் வேணும்? உலகத்துக்குள்ள நீங்க போனா சமாதானம் இருக்கவே செய்யாது. சைக்கிள் வாங்குறவனுக்கு பைக்கு மேல ஆசை, பைக்கை வாங்குறவனுக்கு காருக்கு மேல ஆசை, காரை வாங்குறவனுக்கு ஃப்ளைட்டுக்கு மேல ஆசை, ஃப்ளைட்டை வாங்குறவனுக்கு கப்பலுக்கு மேல ஆசை. அப்படியே பணம் சம்பாதிக்க போயிட்டே தான் இருக்க தவிர ஒரு நாளும் நிம்மதியே இருக்காது. வேதத்தின்படி பார்த்தா, வேதம் சொல்லுகிறது நமக்கு கண்டிப்பா பணம் வேணும். உங்களுக்கு வேணுமா இருந்தா கர்த்தர் நிச்சயமா வாசலை திறந்து தருவார். உங்களுக்கு தரையில அப்படின்னா நீங்க எதை நினைச்சு கவலைப்படுறீங்களோ அந்த காரியத்தை தேவனதை செய்து முடிக்க ட்ரை பண்றாரு. அவன் அதுக்கு பணம் தேவை இல்லைன்னு நினைக்கிறாரா இருக்கும். நீங்க முன்னகால் போட்டாலே உன் காரியம் நிறைவேறணும்னு நினைக்கிறாரா இருக்கும். நான் நினைக்கிறேன் அதான் உண்மை. உங்களுக்கு தேவைன்னா அதை தந்திருப்பார். ஆமென் சொல்ல கூடாதான்? தேவைன்னா தருவார். இந்த ஊழியம் பலமா பெரிய ஊழியமா மாறணும் அப்படின்னா இங்க இருக்கிற அத்தனை பேரையும் ஐஸ்வர்யவனா மாத்திடுவாரு. இந்த ஊழியம் இப்ப இருக்கிற வண்ணமாவே இருக்கட்டும்னா ஒருத்தர் ஐஸ்வர்யவனா ஆக மாட்டான். சத்தியத்தை கடைபிடிச்சிட்டு போக வேண்டியதான். சோத்திரம் சொல்லிட்டு இந்த ஊழியத்துல பெரிய பெரிய லேண்ட் வாங்கணும் நினைச்சா கர்த்தர் இங்க பிள்ளைகள்லாம் ஞானமா படிக்க எடுக்கும், பெரிய போஸ்டிங் இருக்கும். அதனால கர்த்தர் பெரிய அதிசயங்களை செய்வார். இல்லைன்னா சத்தியத்தை கடைபிடிச்சிட்டு போக வேண்டியதுதான். எப்படி இருந்தாலும் எங்க போகணும்? ஹலோ, இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்ககிட்ட பேசுறாரா? பேசுறார். நிம்மதியை தேடுங்க ஐயா, தேவ ராஜ்யத்தை தேடுங்க, அவரே எல்லாத்தையும் தேவையானது தருவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடு. ஆமென். மீதி எல்லாம் கர்த்தர் முன் குறித்துட்டார். உங்களுடைய கற்பத்தில் இருக்கும் போதே இன்னாருக்கு இன்னவென்றும். ஆமென்.
தொடர்ந்து வாசிக்கலாம், பார்க்கலாம். இயேசு அங்க என்ன அழகா சொல்றார் பாருங்க. அவன் சொல்றான், இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் தர்றேன்னு. ஆனா இயேசு தெளிவா இருக்கிறாரு, நான் பூமிக்குரியவன் அல்ல, நான் வானத்துக்குரியவன். அங்க ப்ரூஃப் பண்றாரு பாருங்க. அவன் என்ன சொன்னார் பாருங்க கர்த்தர். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாலே போச்சாத்தானே. சொல்லுங்க, எனக்கு எதுக்கு பின்னால போன்னு சொல்ல. சும்மா யாராவது பக்கத்தில் இருந்த என் ஃப்ரெண்டு அடிக்கடி, நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இந்த கடை, என் ஃப்ரெண்டு அடிக்கடி சொல்லுவான், உள்ள எல்லா பெரிய வீடையும் பெரிய பெரிய கேட்டை தான் என்கிட்ட காட்டுவான். அவன் காட்டிட்டு, பாருமக்கா எப்படி இருக்குது. அடா கடவுளே, என்னை கொஞ்சம் சும்மா இருக்க விடல. இப்போ வெளியில் போகிறோம், அதில் போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு நிம்மதியாக வர்றோம். அங்கே போகிறான், அவன் கொள்ளடிச்சு வச்சு இவ்வளோ பெரிய வீடை போட்டிருக்கான், இவன் கொள்ளடிச்சு விட்டுச்சு இவ்வளோ பெரிய வீடு போட்டிருக்கான். அடா கடவுளே, கொஞ்சம் கார்லேருந்து இறங்குறியா, இல்லை வீட்டில் கொண்டு விட்டுறேன், நிம்மதியாக இருக்க விடு. பிசாசு இதே போல, பாரு பாரு அவன் எப்படி வச்சிருக்கான். உடனே நம்ம கேட்கணும், எப்படி அவன் சம்பாதிச்சான், அவன் இப்படி ஆக்க ரோடு கான்ட்ராக்ட் எடுத்து இப்படி கள்ளத்தனம் பண்ணி என்ன செய்துட்டான், வீடு போட்டுட்டான் பார்த்துக்கா. அப்படியா, நம்மளும் அப்படி செய்தா வீடு போட்டுடலாமே. ஆனா இயேசு அப்படி திங்க் பண்ணல. இயேசு என்ன சொன்னாருன்னா, அட கடவுளே, இதெல்லாம் உலகத்துக்குரியவைகள், நான் யார் என்றால் பரலோகத்துக்குரியவன். அதனால கர்த்தர் இந்த வேலை, ஜிமிக்கி வேலையெல்லாம் நம்மகிட்ட காட்ட என்ன, போங்க ஐயா எல்லாரும் போங்க, இந்த வேலையெல்லாம் நம்மகிட்ட, நம்ம கண்களால் இச்சையில நாங்க விழ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, விழ தேவைன்னா ஆண்டவர் தருவார். தேவைன்னா அந்த பணம் வரும், அது வரைக்கும் பொறுமையா இருங்க. தேவைன்னா நிச்சயமா எங்கேயாவது கொண்டு போய் உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்களா கடவுளே, தேவைன்னா தருவார் சிஸ்டர். ஆமென். தேவைன்னா வாசல் திறக்கும், தேவைன்னா செங்கடல் ரெண்டா பிளந்தே ஆகும், தேவைன்னா யோர்தான் ஒரு குவியலா ஒரு சைடு நின்னே ஆகும், தேவைன்னா எரிகோ நிர்மூலமாகும். இப்ப நம்ம என்ன செய்வோம் தெரியுமா, தேவையே இருக்காது, எரிகோவே ஒரு குவியலாய் போகட்டும், ஒரு குவியலாய் போகட்டும், உனக்கு தேவைன்னா செய்வா. எலியா ஆண்டவர் யோர்தான கர்த்தர், எலியாவின் தேவன் எங்கே என்ன அடிச்ச உடனே தேவன் அவனோடு கூட இருக்கிறதை அந்த ஊழியக்காரங்களை அறியும்படியாக தேவன் ரெண்டாய் பிளந்தான். இந்த ஊழியத்துடைய மகிமை தேவன் வெளியரங்கமாக வேண்டும் என்றால் எதை வேணாலும் நம்மளை கொண்டு செய்வார். சும்மா பிரசங்கம் பண்ணும்போது அங்க எல்லாத்தையும் கட்ட விழுந்துட்டே இருக்கும். இல்லைன்னா சத்தியத்துக்குள்ள நடத்த வேண்டியதுதான், சத்தியாவியானருக்குள்ள நடத்த வேண்டியதுதான். தேவன் எதை கொண்டு யாரை கொண்டு என்ன செய்ய வேண்டுமோ அதை தேவன் செய்ய நினைப்பது தடைப்படவே படாது. பக்கத்தில் கையை பிடிச்சு சிஸ்டர், உனக்கு நம்ம எண்ணி கவலைப்பட்டு இருக்காதீங்க. தேவன் உருக்கமானவராகும், மன உருக்கமானவராகும். உங்களுடைய கவலையை கத்த துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவார், மாற்றியே ஆகும். அதுக்கு என்ன காரியம் தேவையோ, நீ எதிர்பார்த்தது உங்க கையில இல்லாம இருந்தாலும் அது கூடி வரும். வரையா எங்க இருந்தாலும் அது உண்மை, 100% உண்மை. நம்பினா கண்டிப்பா வரும். நான் ஒண்ணு சொல்லட்ட, நான் நம்புறேன் ஐயா, உலகத்துல ஒண்ணு இல்லாத இந்த உலகத்துல ஒழுங்கின்மையா இருந்தத ஆண்டவர் ஒரு வார்த்தையினால என்ன வெளிச்சம் உண்டாகட்டும் என்று சொன்ன அந்த வார்த்தை உண்மையா, தேவன் இந்த வார்த்தையை, தேவன் எதையும் இந்த வார்த்தை கொண்டு எதையும் செய்வார்னு எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. தாமதமானாலும் தரமாய் தேவன் தருவார். தாமதம் ஆவறதுல பிரச்சனை இல்லை, ஆனா நமக்கு தரமா இருக்கணும். அது சிலது கிடைச்சோம், அதுவே நமக்கு வினையா மாறிடக்கூடாது. சொல்லுங்க பக்கத்துல, தாமதமானாலும் சொல்லுங்க, இப்படி வச்சு சொல்லுங்க, தரமா. அப்படி ஸ்டைலா சொல்லுங்களா, தரமா இருக்கணும். எப்படி இருக்கணும், எப்படி சொல்லணும், தரமா எங்க ஆண்டவர் தந்தார். அப்படி விஷயத்தை சொல்லுங்க பாப்போம், தரமா. பிசாசே தரமா, இதை நீ தடுத்து பாருங்க. பொல்லாத பிசாசு, இது தேவனால் வருகிறது. நீ எவ்வளவு முக்கராணி போனாலும் தடுக்க முடியாது. தேவன் திறப்பது எவனாலையும் தடுக்க முடியாது. சிலது காட்டுவா தெரியுமா, ஓ நம்மகிட்ட இருக்கிறத மற்றவங்க கண்டுட்டானா நமக்கு இல்லாம போயிடும். ஐயா அப்படி இல்லையா கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவன் தரணும் நினைச்சு அவன் பார்க்கறது மாதிரி தான் தருவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் தரும்போது ஒருத்தன் பொறாமப்பட்டு சாவர அளவுக்கு தருவார்.
அப்படியே ஆகட்டும் ஆண்டவரே, இந்த வார்த்தை நிறைவேறட்டும். எப்படி சூப்பர்ல. நாம அடி கொடுக்கறதை கர்த்தர் எப்படி கொடுக்கணும் தெரியுமா? கர்த்தர் பொறாமப்பட்ட அவன் அதுதான் கொடுக்கிற அடி. நம்ம சண்டை போடுறது ஆண்டவர் அப்படி அவனுக்கு மூச்சே வரக்கூடாது. அதுதான் ஆசீர்வாதம். அல்லாம தான் நம்மளோட மிஞ்சின காரியத்தை அவன் செய்துட்டு போயிடுவான். இப்போ எல்லாம் புத்திசாலிகளாகும். ஆனா அவன்கிட்ட இல்லாததை நமக்கு தரணும். ஏன்னா இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல ஆக்குறவன். மனுஷனுக்கு இருக்கிறது தான் எடுக்க முடியும், வாங்க முடியும். ஆனா இல்லாத ஒரு விஷயத்தை தேவன் தான் தர முடியும். அப்ப இல்லாத ஒண்ணு நம்மகிட்ட இருக்கும்போது அவன் அதை நினைச்சுதான் அவன் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு விதத்தில் சொல்லிட்டான், ஒரு மந்திரவாதி கேட்டான், பேதுரு உனக்குள்ள இருக்கிற வரங்களை எனக்கு தான். பவுல்ட்டியா பேதுருட்டியா? பேதுரா. உடனே அவன் என்ன சொல்றான்? இனி உனக்கு ஐஸ்வர்யம் இல்லாமல் போவதாக. நீ தேவனுடைய வரங்களை உன் கையால பணத்தால வாங்கிடலாம் நினைக்கிறியோ? ஐயா, பணத்தால சாதிக்க முடியாதத, பதவியினால் சாதிக்க முடியாதத, பூமிக்கு கர்த்தர் மனுஷனால் எட்ட முடியாத ஒரு காரியத்தை தேவன் உனக்கு தருவார். அதுக்காக நீ காத்துரு. அதுக்கு மூளைக்கு இடம் கொடுக்காதீங்க, கர்த்தருக்கு இடம் கொடுங்க. தடைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால். அல்லேலூயா. அவர் தர்றது எப்பவுமே நீதியின் படிதான் இருக்கும். அது உங்களுக்கு இடர்ல உண்டாக்காது. வேத வசனத்தை கடைப்பிடித்து போவதற்கு பாதையா இருக்கும். ஆமென் சொல்லக்கூடாதா? ஆம். மற்ற மாதிரி நம்ம மூளையில ஓடனா ஒரு வசனம் கூட கடைப்பிடிக்க முடியாது. ஆனா தேவன் உங்களை நடத்தினா வசனம் உங்களுக்குள்ளே செயல்படுகிறதை பார்க்க முடியும். அதுதான் ஆதாரம். தேவன் ஒரு மனுஷனுக்கு மேல அன்பு வச்சிருந்தா நினைச்சதெல்லாம் நமக்கு கிடைக்கவே செய்யாது. அதே மாதிரி தேவன் நம்ம மேல அன்பு இல்லைன்னா நமக்கு நினைச்சதெல்லாம் நடக்கும். நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கலைன்னா நினைச்சிடுங்க கர்த்தருடைய கருத்துக்குள்ள இருக்கிறீங்க. ஆனா என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க வேதத்தின்படி நடக்கிறத உங்களால் உணர முடியும். நிச்சயமா ஏற்ற காலத்தில் தருவார். தாமதமானாலும் தரமாய் தருவார். ஆமென் சொல்லக்கூடாதான்? இயேசு கூட வருவா எல்லாவித. இப்படி சொல்லி பாடுன பக்கத்தில் சொல்லு. இயேசு பைய சொல்லணும், சத்தம் போட்டு படிக்கணும். இயேசு கூட வருவா இப்படி சொல்லணும். எல்லாவித பார்த்து சொன்னீங்களா இல்லையா? அப்படி சொல்லும் போதே பக்கத்தில் இருக்கிற விடுதலை வர்ற மாதிரி சொல்லணும். ஆமென் சொல்லக்கூடாது? இயேசு கூட வருவா இப்படி சொல்லுங்க. எல்லா வித. அடுத்து என்ன? நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவா. எந்த விஷயத்துல நொந்து போயிருக்கிறிய? நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவா. நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவா. இயேசு கூட வருவா. எல்லாவித செய்வாரா. இயேசு கூட வருவா. எடுத்த காரியத்தில் எதிரியான அத்தானை முறியடிப்பே. இப்பவே முறியடிக்கட்டும். இயேசு கூட வருவா. இப்பவே செய்யட்டும். இப்பவே அவர் செய்வாராக. எல்லா வித அப்படியே கீபோர்டு கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்குவாரா? நம்பி பாடுங்க. அப்படியே மகிழ்ந்து போகட்டும். கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவா. தலைக்கு மேல இயேசு கூட வருவா. இயேசு கூட வருவா. இப்ப கை தட்டாதீங்க. பக்கத்துல சொல்லுங்க. எடுத்த காரியத்தில் பைய சொல்லணும். என்ன சீக்கிரட் ஆகும். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறும்.
எதிரியான சாத்தானே. இப்ப கை தட்டுங்க. எதிரியான சாத்தானை முறி தலைக்கு மேல இயேசு கூட வருவார். ஹல்லேலூயா. தந்தான தந்தன தானா. கைகளை தட்டி பாடுங்க. இயேசுவே தந்தான தந்தன தனானா, தந்தான தந்தன தனானா. தலைக்கு மேல கையை தட்டி இயேசு கூட வருவா. இன்றைக்கு இயேசு கூட வருவா. வேதனை வேதனை துன்பங்கள் நீக்கிடுவா. சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவா. சமாதானம் சந்தோஷம் எனக்கு தரு. தலைக்கு மேல இயேசு கூட வருவா. எல்லாவித செய்யுங்கப்பா, எங்க பிள்ளைகளுக்கு செய்யுங்க ராஜா. இயேசு கூட வருவா. கடன் தொல்லை கஷ்டங்கள், கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவா. கடன் அப்படியே மாற்றுங்க, மாறி போகட்டும். அதுக்குள்ள ஞானத்தை கொடுங்க. துடைங்கப்பா, துடைங்கப்பா. இப்ப வைராக்கியமா பாடுங்க. கைகளது இயேசு கூட வருவா. ஏ செய்க அற்புதத்தை அப்பா. இயேசு தந்தானா தந்தான தந்தன தானா, தந்தான தந்தன தானா. தலைக்கு மேல தந்தான தந்தன தான். பெரிய காரியம் நடக்கட்டும், பெரிய காரியம். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், ஆமென். அல்லே அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி அல்லேலூயா ஆமென். தடைகள் எல்லாம் மாறுது இயேசுவின் நாமத்தினாலே. எடுத்த காரியத்தில் நிச்சயமா வெற்றி பெறுவீங்க. ஆமென். எதிரியான சாத்தானை முறியடிப்பே. எதிரியான சாத்தானை கமலவலவ கமல கம சந்தரவ கமலா. இயேசு கூட வருவா. ஆமென். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள்ளுங்க, கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. தடைகள் மாறட்டும். கூட வருவார். எங்க பிள்ளைகள் கூட இயேசு கூட வருவா. தந்தானா தந்தான தந்தன தானா, தந்தான தந்தன தானா. சபையை வளரட்டும், சபை வளரட்டும். திரளான பிள்ளைகள் இந்த இடத்துல கூடி வருவார்களாக. பிள்ளைகள் மூலமா பெரிய காரியம் நடந்தான தந்தன தானா. நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. கடைசியா ஒரு வசனத்தை பார்த்து முடிக்க போகிறோம். அவன் கர்த்தர் கிழக்கு சாத்தா வந்து அப்படியே சொல்றான், எல்லாம் பாரு, எல்லாம் பாரு, உனக்கு தருவேன். அவன் ஏற்கனவே நம்ம ஏமாந்ததை தெரியாதான். பழத்தை காட்டி கள்ளப்பையன் கர்த்தர் வச்ச நன்மை எங்க அவனுக்கு தெரியும். கர்த்தருக்கு நல்லா தெரியும். மோன நீ எல்லாரும் ஏமாத்துற மாதிரி நீ என்ன ஏமாத்துறியா? நீ காட்டுவ, நீ பொய்க்கும் பிதாவுமான பொல்லாத பிசாசனே.
அவன் மனுஷ கொலைபாதகம் அவன் காட்டிட்டு அவன் தரமாட்டான். ஆனா தேவன் அப்படி இல்லை, தாமதித்தாலும் தருவார். வாக்குத்தத்தம் தரமாய் கர்த்தர் நிறைவேற்றுவார். குறிப்பிட்ட காலத்துல தேவ தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அது சமயத்தில் அதனதன் காலத்தில் தேவன் நிறுத்திய செய்து முடிப்பார். அது எல்லாரும் கண்களுக்கும் ஆச்சரியமா இருக்கும். நீங்க கர்த்தரை நம்பி இருக்கிறதுனால நான் ஒன்னு சொல்றேன், நீ வெட்கப்பட்டு போவதில்லை. உருக்கமுள்ள தேவன் உனக்கு நன்மைகளை செய்வாராக. தலைக்கு மேல கையை தட்டி ராஜாவை மகிமைப்படுத்தலாமே. God bless you. Hallelujah. Hallelujah. ஏசாயா 54:10 பாருங்களேன். கர்த்தரால் வருகிற நன்மை என்னதென்று பார்த்து முடிக்க போகிறோம். ஆமென். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து பாருங்க. 54:10. மலைகள் விலகினாலும், இப்போ மலைகள் விலகினாலும், இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், இப்போ இந்த பிசாசு என்ன பண்ணா, நீ தாலே குதியும். அவன் என்னையா நல்லது சொன்னான்னா கல்லாப்பு, இல்லாதது தான் கல்லாப்பேன். அவனுக்கு அப்பத்தை வாங்கி கொடுத்துருக்க வேண்டியது தானே. கல்ல அப்பம் வாங்கி சாப்பிடு, மேலே குதி, பாத்தியா ராஜ்யத்தை. எவனும் கொடுக்க மாட்டான், அவன் கொடுக்க மாட்டான். ஆனால் ஆண்டவர் சொல்ல மாட்டார், செய்வார். கொடுத்துட்டு பேசுவார். இது உனக்கு அவர் கொடுக்குற. சாத்தான் கேட்குற பார்த்தீங்களா, கல்லாப்பாக்கி சாப்பிட்டு மேலேருந்து தாலை குதி, இவன் எல்லாம் சொல்லுவான். ஆனால் ஒரு நன்மையும் பார்க்க முடியாது. ஆனால் ஆண்டவர்கிட்ட வந்தான் அப்படி இல்லை. வனாந்தரமாக இருந்தாலும் அந்த இடத்துல வயல்வெளியாக மாற்றுவார். காரணம் என்னன்னு தெரியுமா? தேவனை அறிகிற அறிவு அதனால தான் உண்டாகும். ஒரு பலவீனம் வந்தால் தான் தேவன் யார் என்று புரிய முடியும். மனுஷனால் கைவிடப்பட்டால் தான் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். தேவன் அரவணைக்கும் போது கர்த்தர் இருக்கிறார் என்று அறிகிற அறிவு உண்டாகும். உங்கள் குறைவுகள் எல்லாம் தேவன் நிறைவாக்கணும் விரும்புகிறார். அது அவிசுவாசமாக இருந்தாலும் விசுவாசத்தில் வளர்த்த தேவன் சில நேரங்கள் அவிசுவாசமான காரியங்கள் வருது. அது வரும்போது தேவ சமூகத்தில் இருக்கும்போது விசுவாசித்து பெற்றுக்கொள்ள கடைசியில் எப்பேற்பட்ட பிரச்சனையா வந்தாலும் கர்த்தரை பிடிக்கிற பலன் உள்ளவரா மாறி விடுகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு திறமை இல்லாதவனையும் தேவன் ஞானத்தை கொடுத்துட்டாருன்னு வைங்களேன், அவர் இணைஞ்சிட்டாருன்னு வைங்களேன், அது மணக்க ஆரம்பிச்சு விடும். ஒன்றுக்கு உதவாத கல்லை தலைக்கும் உலக பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் கவலைப்படாத, கர்த்தரனோடு கூட இருக்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் இப்ப சொல்லுங்க, என்ன சொல்ல, என் சமாதானம் உன்னிடத்துல போகாம இருக்க உனக்கு தேவையானது எல்லாத்தையும் தேவன் தருவேன். அப்ப எங்க இந்த தேவை ஒளிஞ்சிருக்குன்னா, சங்கீதக்காரன் சொல்றான், நீ சமாதானத்தை தேடு, அங்கதான் ஒளிஞ்சிருக்குது உனக்கு நன்மை. அதனாலதான் உன்னை பலப்படுத்தி உன்னை சகாயம் பண்ணுவேன். ஆகார பார்த்து தேவன் சொல்றாரு, ஏன் அழுகிறாய்? கேட்ட உடனே அவருக்கு அந்த எடுத்துக்கிற சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமானது. ஆகார் இருக்கிற இடத்துல பிள்ளை சாவு கிட, ஏன் அழுகிறாய்? அடுத்து சொல்றாரு, பயப்படாத. ஆமே. அடுத்து சொல்ற, உன் தேசத்துல உன்னையும் உன் பிள்ளையும் மேன்மையாக வைப்பேன். இவளுடைய பார்வை இங்க மோசமான சூழ்நிலைதான். நம்ம பார்வைக்கு மூளை என்ன சொல்லும், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. புதிய காரியத்தை செய்வார், புதிய காரியத்தை செய்வார், புதிய காரியத்தை செய்வார். அற்புத தேவன் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்வாரா? எத்தனை பேர் நம்புறீங்க? தொடர்ந்து வாசி. ஏசாயா நியாயாதிபதிகள் 10:16 வாசிங்களேன். இஸ்ரவேலின் வருத்தம் எப்படி? எதை? விக்கிரகங்களை, தேவர்களை. அதாவது எந்த விக்கிரகமா இருந்தாலும் ஒரு காரியம் தான். பணமும் ஒரு விக்கிரம் தான். பிசாசு எல்லாத்தையும் உலகத்தை கொண்டு காட்டிட்டு, ஆண்டவர் என்ன சொன்னாரு? இவைகள் ஒன்று இல்லை, உன் தேவனாகிய கர்த்தருக்கு நீ ஆராதனை செய். ஆண்டவர் உங்களை மன உருகி ஆசீர்வதிப்பார். ஒருக்கா கடைசியில் என்ன வாசிங்க பார்க்கணும். விலக்கி விட்டு
கர்த்தருக்கு ஆராதனை. அப்பதான் கர்த்தர் என்ன சொல்றாரு, இவைகள் எல்லாம் அந்த உலகத்தின் காரியத்தை விலக்கிட்டு தேவனுக்கு நீ ஆராதனை செய்ய. அப்பொழுது இஸ்ரவேலின் விருத்தத்தை பார்த்து மறந்து. அப்ப எப்ப மனதுருவாரு, இயேசு இந்த உலகத்து காரியங்கள் எல்லாம் நினைச்சு கவலைப்படாதபடி அவங்க எல்லாரும் தேவனை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க எல்லாருக்கும் தேவன் பதில் கொடுக்க ஆரம்பிச்சு விட்டார். எப்ப இந்த உலகத்துல முச்செடிகளின் அனுபவம் விட்டு நன்மையான விதைக்குள்ள வர்றீங்களோ அப்போ தேவன் பதில் கொடுப்பார். ஐயா, நான் ஒண்ணு தேவன் அறியாமல் இருக்க ஒண்ணு கேட்கிறேன். நான் நினைச்சா கூட என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும், அது ஒண்ணு எந்த தடையில். ஆனா தேவனுக்குரியவைகளை நம்ம என்ன செய்ய முடியாது, சந்திக்க முடியாது. அந்த தேவனுக்குரியவைகளை சந்திக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், கர்த்தரை இவைகளெல்லாம் விட்டு. அதனால்தான் பவுல் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணின்னு இருக்காரு. ஐயா, நான் எதுக்கு ஐயா ஊழியம் செய்யணும்? தேவையானது வாங்கி தள்ள முடியாமலா? அதுக்கு ஒரு குறை இல்லை. ஆனா தேவனுக்குரியவைகளை அறிய வேண்டும் என்றால், தேவனுக்குரியதை பற்றி கொள்ளணும்னா படிப்போ செல்வமோ திறமையோ செல்லுபடி ஆகவே ஆகாது. என்ன படிப்பு திறமையை வச்சு நம்ம ஆசைகள் எல்லாம் என்ன செய்யலாம், ஒருவேளை சம்பாதிச்சு வாங்கியிருக்கலாம். ஆனால் தேவ திட்டத்தை நம்மளால காணவும் முடியாது. தம்மில் அன்பு கூறியுள்ள ஆயத்தம் பண்ணி வைத்தது கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. நமக்குள்ள என்ன தோணும், நம்ம ஆசைகள் இந்த உலகத்தில் நிறைய ஆசைப்படுறதுக்கு நிறைய விஷயத்தை சாத்தான் வச்சிருக்கேன். பார்த்தீங்களா, இயேசு காட்டி கொடுத்தது போல இந்த உலகத்தில் நிறைய ஆசைப்படுறா. உனக்கு ஆசையை பாரு, அதுக்கு மேலே ஆசைப்படு. டிசைன் ஒரு வருஷத்தில் வர டிசைன் அடுத்தது வரவே வராது. அடுத்தது புதுசாக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பான். ஆசைப்பட வச்சே நம்மளை தேவனை விட்டு பிரிக்கிறது தான் அவன வேலை. அதெல்லாம் நீங்கள் வாங்கிடலாம் பணம் சம்பாதிச்சு. ஆனால் தேவனை நீங்கள் பிரியப்படுத்த முடியுமா? பொருட்களினாலேயோ பணத்தினாலேயோ தேவனை திருப்திப்படுத்த முடியவே முடியாது. உங்க இருதயத்தை தாழ்த்தி கையில கொடுத்தா மட்டும்தான் அவரை அறிய முடியும். அதுதான் உண்மை. இப்ப எதுக்கு நம்ம இந்த இடத்துல வந்து பிரசங்கம் பண்றோம்? அவர் அறிகிற அறிவுக்குள்ள நமக்கு இவைகளை வேணும். ஆனா இவைகளுக்குள்ளேயே நம்ம போயிடக்கூடாது. ஆவிக்கிலே ஆராதனை செய்கிறதற்கு நம்ம உண்மையா இவைகளை தள்ளிவிட்டால் என் தேவன் உங்களை மனது உருகி ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். எல்லா சூழ்நிலையும் முதல்ல இந்த கவலையை விடுங்க. கர்த்தர் நாம மகிமைப்படுத்த எல்லாரும் முழங்கால் போடலாமா? நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்களா இல்லையா? இருப்பீங்க. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து கையை தட்டி சொல்லுங்க, இருப்பீங்க. அது எப்படி பாஸ்டர்? அது எப்படி இருக்கிற நிலைமை பார்த்தா ஒன்னும் காண இல்லையே? ஒன்னும் காணாது. ஏன் எலியா ஜெபிக்கும் போது மழை வர்றதுக்கு சிம்டம்ஸே இல்லை? சொல்லுங்களேன். அல்லேலூயா. நோவா கர்த்தர் அந்த 120 வருஷம் பிரசங்கம் பண்ணும்போது மழை வர்ற சிம்டம்ஸே இல்லை. ஆனா ஏற்ற காலத்துல மழைய செய்தாரா இல்லையா? அது வரும். அது நாட்கள் வரும்போது அது கண்டிப்பாய் வரும். தாமதமாகாது. சொல்லுங்க பக்கத்துல, இனி தாமதம் இல்லை. கையை இருத்தி பிடிச்சு சொல்லுங்க, தாமதம் இல்லை. ஆமென். உங்க பிள்ளைகள் உங்களுக்கு கூட வர போறாங்க நிறைய. ஆமென். அல்லேலூயா. உங்க குடும்பத்தை கைக்கு ஒப்பு கொடுக்கப்பட ரட்சிப்பின் தேவனை கர்த்தர் ஆராதிக்கிறதற்காக. ஆமென் சொல்லக்கூடாதா? இப்போ ஒண்ணு இந்த பைபிள்ல கடைசி இந்த ஓய்வு நாள் எப்படி ஆசரிக்கணுமா? சொந்த பேச்சு பேசாமலும் சொந்த காரியத்தை செய்யாமலும். இப்போ நீங்க நேர ஜெபம் இது முடிச்ச உடனே சொந்த பேச்சவும் கூடாது. அப்படியே அந்த பிரசனத்தை கொண்டு போய் எங்க வைக்கணும்? வீட்டில். அல்லேலூயா. இயேசு வருவாரா? வந்துருவாரா? நீங்க ஆசீர்வாதமா இருந்தா தேவன் மகிமை வெளிப்பட வந்துச்சார். அதனால கண்டிப்பா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டு தான் ஆகணும். அதே இதுல ஒரு பக்கத்துல ஆண்டவருடைய நீதியின்படியே நடந்தாகணும். இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வான். இயேசு கூட வருவான். நேலிருந்து ஒரு மாற்றம் வரட்டாண்டவர். இயேசு கூட வருவான். இயேசு 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 நோய்கள் பேய்கள் வேற எங்க நம்பிக்கை வைக்காதீங்க. எதா இருந்தாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்க. எந்து போன உள்ளத்தை தேற்றிடுவான்.
இயேசு கூட வருவார். வேதனை துன்பங்கள் நீக்கிடும். வேதனை துன்பங்கள். கைகளை தட்டி பாடுங்க பார்க்கலாம். சமாதானம் சந்தோஷம் எனக்கு. சத்தமா தலைக்கு மேல இயேசு. இயேசு கூட எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவே. எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவே. எதிரியான சாத்தானை முறியடிப்பே. எதிரியான சாத்தானை முறி. அப்படிப்பட்ட கிருபை வரங்கள் பெருகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். தந்தான தந்தன தந்தான தந்தன தானா. தந்தான தந்தன தானா. ஆமென். கடைசியா கைகளை தட்டி பாடுவோம். இயேசு கூட வருவார். நிச்சயமா கூட வருவார். ஹல்லேலூயா. அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா. இயேசு இயேசு. மாற்றம் வரட்டாங்க. இயேசு கூட வருமா செய்வா. உபாகம் 28:1 சொன்ன பிரகாரம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தருடைய கரம். உங்க தலையில கை வைங்க பார்க்கலாம். உங்க தலையில கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவன் என்னை மேன்மையாக வைப்பார். என் பிள்ளைகளை மேன்மையாக வைப்பார். என் துணைவியை மேன்மையாக வைப்பார். என் துணைவனை மேன்மையாக வைப்பார். எடுத்த காரியம் எல்லாம் வெற்றிகரமாய் முடியும். எல்லாம் ஜெயமா முடியும். கர்த்தரே எனக்காக யாவை செய்து முடிப்பார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவார். அதனால்தான் உங்களை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறாரு. உங்களை சகாயம் பண்ணுவதற்காக 41:10 சொல்லுது. ஏசாயா 41:10 உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவார். இன்னைக்கு ஏன் பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார்னா உங்களை காப்பாற்றி ஏற்ற காலத்தில் உங்களுக்கு சகாயம் பண்ணுவதற்காக. நம்புங்க. தேங்க்யூ ஆண்டவரே. தேங்க்யூ அப்பா. வானத்தை பார்த்து சொல்லுங்க. நன்றி அப்பா. நன்றி நன்றி நன்றி. கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய வழிநடத்தும், கர்த்தருடைய பாதுகாப்பும், கர்த்தர் இன்னைக்கு விதைச்ச அந்த ஒவ்வொரு வாசனங்களும் அவளுக்குள்ளே பேசிக்கொண்டே இருக்கட்டும். இந்த வாரம் முழுவதும் என்றென்றும் நித்தமும் பேசட்டும். நித்தமும் பேசட்டும். நித்தமும் பேசட்டும். நித்தமும் இல்லை பலப்படுத்தட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. குடும்பங்களுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகட்டும். குடும்பங்களுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகட்டும். சிந்தையில மாற்றம் உண்டாகட்டும். உள்ளத்துல ஒரு மாற்றம் உண்டாகட்டும். செயல்ல ஒரு மாற்றம் உண்டாகட்டும். செய்கிற காரியங்களில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். ஆண்டவர் நல்ல தரிசனங்களை, நல்ல வெளிப்பாடுகளை, நல்ல சிந்தைகளையும் கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவனுடைய கிருபையும் சமாதானம் சந்தோஷம், கர்த்தருடைய வழிநடத்தணும், கர்த்தருடைய பாதுகாப்பும், கர்த்தர் கொடுக்கிற எல்லா சகல சமாதானமும் ஆசீர்வாதம் உங்களிடம் நிலைத்திருப்பதாக. கர்த்தருடைய கிருபை பெருகுவதாக. கர்த்தருடைய நித்திய சந்தோஷம், நித்திய உடன்படிக்கை உங்களுடைய நிலை பெற்றிருப்பதாக.
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு தாசை வரும் பர்வதோ நீரா என் கண்களையே